திருகோணமலை சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டது. திருகோணமலை பற்றிக்கோட்டை கடற்கரையோரமாக ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தினுள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த சிற்றுண்டி சாலை கட்டடம் அகற்றப்பட்டு தற்போது தற்காலிக கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையினூடாக விகாராதிபதி கோரிக்கைக்கு அமைவாக 127 சதுரடியில் தற்காலிக கடையொன்றை அமைப்பதற்கு மட்டுமே கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி வழங்கியது. இருப்பினும் அந்த அனுமதியை மீறி 405 சதுரடி பரப்பளவிலான நிரந்தர கட்டடம் 3 மேலதிக குடிசைகள் மற்றும் நிரந்தர வேலி என்பன சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டன. இதனை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் பலமுறை அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த கட்டுமானங்களை அகற்ற முற்பட்ட போது விகாராதிபதி 1 வார கால அவகாசம் கோரியிருந்தார். இதற்கிடையில் கடந்த நவம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் குறித்த பகுதியில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு இவ்விடயம் மத ரீதியான சர்ச்சையாக மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக திருகோணமலை நகர சபையினால் திருகோணமலை நீதிமன்றத்திலும் பின்னர் விகாராதிபதியால் கொழும்பு நீதிமன்றத்திலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. கொழும்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு தொடர்பாக எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை 18ஆம் தேதி இரவு முதல் சட்டவிரோத நிரந்தர கட்டுமானங்கள் அகற்றும் பணி தொடங்கியது. நேற்று வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் கொழும்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையிலேயே அத்துமீறிய கட்டுமானங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய தற்காலிக அனுமதிக்கு உட்பட்ட வகையில் தற்போது கட்டுமான பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.